லைவில் எங்கள் அண்ணன் சீமான் அவர்களின் செய்தியே அதிகம் ட்ரெண்டிங். முதல்வர் பிறந்தநாள் லைவ் நியூஸ் கூட குறைவே. ஏர்போர்ட் முதல் வளசரவாக்கம் காவல் நிலையம் வரை அனைத்து ஊடகங்கள் எங்கள் அண்ணனின் செய்தி மட்டுமே ஒளிபரப்பின. காலை 10 மணி முதல் இரவு 11 மணி வரை 17,000 பேர் லைவ் பார்த்தனர். அம்மா ஜெயலலிதா அவர்கள் பெங்களூரு வழக்கில் விடுதலை பெற்று சென்னை திரும்பிய லைவ் நியூஸ் பிறகு எங்கள் அண்ணன் சீமானுக்கே அதிகம். இந்த அளவு விளம்பரம் வேறு யாராலும் செய்ய முடியாது. நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்பா. நாம் தமிழர் கட்சி சாட்டை துரைமுருகனின் அனல் பறக்கும் பேச்சு. இது ஒரு ஆட்சி. லைவ்ல கம்மியா போகுது. ரிப்போர்ட் எஸ்எஸ்வி ரிப்போர்ட். லைவ்ல புதிய தலைமுறையில் 71 பேர் தான் பாக்குறான். ஐயா ஸ்டாலினோட பேச்ச, பிறந்தநாள் பேச்ச. ஏன் மத்த சேனல் காட்டலையா? காட்டுறாங்க. எங்க காட்டுறாங்க? வளசரவாக்கத்துல காட்டுறாங்க. சீமான் வந்துட்டாரா? வரலைங்க. அவர் வரதுக்கு 5 மணி நேரம் ஆகுங்க. ஆனாலும் மொத்தமா ஸ்டேஷன்ல கேமரா வச்சா 17,000 பேர் லைவ்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சேனல்ல புதிய தலைமுறை, சத்தியம் டிவி, இந்த நியூஸ் 18, நியூஸ் 24, நியூஸ் 7 மொத்த சேனல் வந்துட்டாங்க. எங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பெங்களூரு வழக்குக்கு போயிட்டு வரும்போது லைவ் போட்டாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் அடுத்தபடியாக லைவ் போட்டது எங்க அண்ணன் சீமானுக்கு தான். நானே மிரண்டேன். எங்க வீட்டுல இருந்து அழைப்பு, ஏன் என்னப்பா ஏர்போர்ட்ல இருந்து லைவ் போட்டிருக்காங்க, எதுவும் வேற எதுவும் பரபரப்பாக்குறாங்களா? இத மாதிரி உலகத்துல எங்களுக்கு விளம்பரம் செய்ய கொடுக்க யாரால முடியும்? யாரால முடியும்? அப்பா அப்பா நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்பா. அப்பா நீங்க நல்லா இருக்கணும். உங்க டோப்பா கலந்துட்டு மண்டையில நல்லா முடி மலரையா அப்பா நல்லா இருக்கணும்ப்பா. நீ தெய்வமே, கடவுளே. இதை விட எங்க அண்ணனுக்கு நாங்கெல்லாம் 2010 எங்க அண்ணன் கூட வந்து பயணிக்கிறோம். சீமான பிரஸ் மீட் கொடுத்தா எடுத்துருவான், போட மாட்டான். தமிழன் தொலைக்காட்சி மட்டும்தான் போடும். அதுவும் மறுநாள் தான் போடும். அவருக்கு லைவ் கிட்ட கூட கிடையாது எங்க அண்ணனுக்கு. அந்த காலத்துல ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போட்டுடுவாப்ல. பாவம் பார்த்து 10 மணிக்கு 10 மணிக்கு எப்படா தமிழன் தொலைக்காட்சி வரும், நாங்க வானம் பார்த்து உட்கார்ந்துருப்போம். வானம் பார்த்த பூமி மாதிரி உட்கார்ந்துருப்போம். ஆனால் 2010 எந்த தொலைக்காட்சிகள் புறக்கணித்ததோ அந்த தொலைக்காட்சிகள் இன்றைக்கு சீமான் பேட்டி கொடுக்காருனா 10 முறையும் எடுக்க தயார். தமிழ்நாட்டு அரசியல்ல கனிமவள கொள்ளை குறித்து, ஆற்றுமணல் கொள்ளை குறித்து, இயற்கை வள சுரண்டல் குறித்து சட சட என்று அருவி கொட்டுவது போல குற்றால அருவி போல பேசுகிற ஒரு தலைவன் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான். நல்ல இன்னைக்கு காலையில 20 நிமிஷம் கனிமவள சுரண்டல் குறித்து பேசிட்டு இருந்தாரு. டக்குனு அவன் குறுக்க கொண்டு பத்திரிகைகளை கட்டைய போட்டாங்க. மொத்தம் முடிஞ்சு ஒரே போடு. அது வரைக்கும் அவர் நல்லா பேசிக்கிட்டு இருந்தாரு. இவங்களா வாண்டடா வண்டியில ஏறி மொத்த திமுக குடும்பத்தின் தேர்தெடுத்து தெருளவர்களுக்கு பண்ணிவிட்டு போயிட்டாங்க. அப்போ பதறுகிறார்கள். ஆட்சியாளருக்கு தெரியாது கனிமவள கொள்ளை நடக்கு தெரியாது, ஆத்துமணல் கொள்ளை நடக்கு தெரியாது. ஏன்? அவங்களுக்கு தேவை கமிஷன். மரியாதைக்குரிய நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் போய் கேட்கிறாங்க. அம்பாசமுத்திரத்துக்கு வந்திருக்காங்க ஐயா. கேட்கிறாங்க இந்த மாதிரி அம்பாசமுத்திரம் ஒரு நாளைக்கு 500 லாரிகள் போகுது, செக் போஸ்ட் வழியா போகுது, கனிமவளத்தை கொள்ளடிக்கிறாங்க சொல்லி பத்திரிகை கேட்கிறாங்க. ஆமா, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. 500 லாரி போறதுனால ரோடெல்லாம் உடையுது. எப்படி அவருக்கு கவலைய பாருங்க. 500 நக்கல் கனிம வளத்துல கொள்ளையடிச்சு SR கரிகால. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேதா நியூஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.